ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். டெலகிராம் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ் சார், சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர் பிஓடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்தது. நான் திரும்ப உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணோம், இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் போய்ட்டு நம்ம இமேஜை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இது மாதிரி கேட்கும். அதில் உங்கள் ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொடுத்து ஜஸ்ட்டு ஓகே பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணால் போதும். அதில் கீழே வந்து ப்ளூ கலர் சென்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அது கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், டக்குன்னு உடனே நமக்கு வந்துடும். நான் வந்துச்சு பாருங்கள், பேக்ரவுண்ட் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துச்சு. ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. நம்ம தனியாக ஒரு டூல் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதை ஜஸ்ட் ஒரு இமேஜ் நம்ம சென்ட் பண்ணால் போதும், நாங்கள் அப்படியே எல்லாமே பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகி அப்படியே வந்துடும் நமக்கு. நான் வந்துச்சு பாருங்கள், 2 ஃபைல் வந்திருக்கு. ஒன்று வந்து நார்மலான ஃபைல், இன்னொன்று வந்து பிஎன்ஜி ஃபைல். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்திருக்கும். ஓகே, சூப்பராக கட்டாகி வந்திருக்கு. இதுதான் பிஎன்ஜி ஃபார்மேட். ஓகே, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க, பிஎன்ஜி அப்படின்னா எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் 2 இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக இந்த இமேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் பிக்சல் லேப்னு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அது இதில் ஓப்பன் ஆகலை. ரீசன்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக சேவ் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்துருக்கும். அந்த வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது பிஎன்ஜி ஃபைல் இருக்குது, செகண்ட் உள்ளது நார்மல் ஃபைல். இது நார்மலான ஒரு ஃபைல். இது ஜேபெக் ஃபார்மேட்டில் நார்மல் ஃபைல் இருக்கும். அடுத்தது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடிட்டிங்க்கு, ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் பிஎன்ஜி ஃபைல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ளெக்ஸ்லாம் மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த பிஎன்ஜி ஃபைல் ரொம்ப சப்போர்ட்டடாக இருக்கும். ஓகே, இதில் வந்து எல்லாமே ஒயிட்டாக இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் வந்து நம்ம கிளியராக தெரியல. பிஎன்ஜி ஃபைலுக்கும் நார்மல் ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் சரியாக தெரில. நான் பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாலே தெரியும். ஓகே, ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், தின். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், அதை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். புதுசாக தான் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இமேஜ் வந்து திரும்ப நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டே நமக்கு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிஎன்ஜி ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். பிஎன்ஜி ஃபைல் எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு இமேஜில் அப்படியே செட் ஆகிரும். சூப்பராக இருக்கும். இன்னொரு நார்மல் ஃபைல் ஒன்று இருக்குது, அதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா? பேக்ரவுண்ட் ஒயிட்டோடையே வரும்.
இது வந்து பிஎன்ஜி ஃபைல் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.